சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரிட நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். If I speak in English, it will reach your mind. But if I speak in Tamil, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மேதை அரிஸ்டாட்டில். அதனால எல்லாருக்கும் புரியும்படியா தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு இந்த பள்ளியை ஆரம்பிப்பதற்கு அடித்தளமாக இருந்து நிறுவனராக இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர் திரு சுப்பையா அவர்களே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்பான் பாரதி. தந்தை ஆரம்பித்த அந்த பள்ளியை மேலும் மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த பள்ளியினுடைய தலைவராக என்னை இங்கே வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பகவத் அவர்களே, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவெனில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான் என்ற அற்புதமான பாரதியினுடைய வைர வரிகளுக்கிணங்க இந்த பள்ளியினுடைய முதல்வராக நான் இங்கு வருவதற்கு காரணமாக என்னை தொடர்ந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இங்கு வந்து நிற்பதற்கு காரணமாக அமைந்து இந்த பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை வாசித்து அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய சகோதரி, இந்த பள்ளியினுடைய முதல்வர் ஜெயசரண்யா அவர்களே, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். இது பாரதி பெண்களுக்காக சொன்ன அற்புதமான வரிகள். பாரதிதாசன் சொல்லுவாரு, பெண்கட்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே. ஏனென்றால் கல்வி இல்லாத பெண் களர் நிலம், அந்த நிலத்திலே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று சொன்னதை உணர்ந்து ஒரு பெண்கள் கல்லூரியை இந்த பகுதியிலே ஆரம்பித்து அதற்கு அருணாச்சலம் பெண்கள் கல்லூரி என்று பெயரிட்டு இன்று பல கல்லூரிகளுக்கு தலைவராக அடக்கம் அமருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் என்று ஒரு வார்த்தைக்கு இணங்க அமைதியாக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணசாமி அவர்களே, உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ என்ற வரிகளுக்கிணங்க உடற்பயிற்சியில் அக்கறை உள்ளவராக, ரொட்டேரியனாக, கௌரவ விருந்தினராக இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரு சரவண சுப்பையா அவர்களே, ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றவர்களாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற, மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற பெருமை மிகு பெற்றோர்களே, இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக எல்லோருமே ஆண்டு விழா என்றால் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், நீங்களே அதிக பேர் அதற்காகத்தான் வந்திருப்பீர்கள் என்பதையும் நான் அறிவேன். பிள்ளைகளை பார்ப்பதற்காக, பிள்ளைகளினுடைய திறமையை பார்ப்பதற்காக அவர்கள் அதற்கான ஏற்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் பெருவாரியாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மட்டுமே எனக்கு முன்னால் அமர்ந்திருப்பதை நான் பார்க்கின்றேன். என்ன பேச வேண்டும் என்று நண்பர் பகவத் அவர்களிடமும் உங்களுடைய முதல்வர் ஜெயசரண்யா அவர்களிடமும் கேட்டேன். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பேச வேண்டும் என்று கூறினார்கள். அதையே கருப்பொருளாக வைத்து உங்களிடம் இந்த உரையை நிகழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். 2 பேர் ரொம்ப கவலைப்பட்டாங்க, சார் கூட்டமே இல்லை சார், ரொம்ப கம்மியாக வந்துட்டாங்க, நீங்கள் பெரிய பெரிய கூட்டத்தில் பேசுகிறவங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அங்கே ஒன்றும் சொல்லலை, நான் இங்கே சொல்கிறேன். கூட்டத்தை கூட்டுவதற்கு நான் அரசியல்வாதி அல்ல,
கேட்பவர்கள் 10 பேர் இருந்தாலும் அவர்கள் கேட்பவர்களாக இருந்தால் நான் பேசிவிட்டுத்தான் செல்வேன். அதனால் எந்த கவலையும் வேண்டாம், நீங்களும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமை நண்பர்களே, எல்லோருமே இப்போ இங்கே வந்தோடனே குத்து விளக்கு ஏற்றுறோம். இதை எல்லா இடத்துலையும் நான் பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். குறிப்பாக ஒரு கல்லூரியினுடைய முதல்வரும் ஒரு பள்ளியினுடைய முதல்வரும் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த மேடையிலே நானும் மேதக மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு மிகப்பெரிய விழாவிலே குத்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு 3 பேரும் வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து கேட்டால், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று கேட்டார். அடுத்த நொடி அப்துல் கலாம் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவத்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு என்றார். ஒரு மாணவன் எழுந்து இந்த கல்வி கூடங்கள், கல்லூரிகளினுடைய சிறப்பு என்ன, பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு என்ன என்று ஒரு கேள்வியை வைத்தான். மாவட்ட ஆட்சித்தலைவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர், அவருக்கு தமிழ் தெரியாது. அப்துல் கலாம் அவர்கள் என்னை பார்த்தார். நான் எழுந்து சொன்னேன், நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த இது போன்ற கல்லூரிகளுக்கோ பள்ளிக்கூடங்களுக்கோ பாரத் இன்ஸ்டிடியூஷனுக்கோ அல்லது அருணாச்சலா கல்லூரிக்கோ நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால அரசியல் சாசனம் எல்லோருக்கும் உரிமையை வழங்குவதை தடையின்றி செயல்படுத்துவது இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மட்டுமே என்று என்னுடைய கணிப்பு. இதை நீங்கள் சிறு வயதிலேயே மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று சொன்னவன் பாரதி. ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிவுரையில் வேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இலைகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்றார் ஔவையார். கொடுக்கிறவன் பெரிய ஜாதி, ஞானத்தையோ அல்லது பணத்தையோ தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுக்கிறவன் தாண்டா பெரிய ஜாதி, கொடுக்காதவன் பெரிய ஜாதி இல்லைன்ட்டான். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த உலகம் எடுத்து கொண்டவர்களை நினைவில் கொள்வதில்லை, கொடுத்து சென்றவர்களையே நினைவில் கொள்கிறது. அது மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி எல்லோருக்கும் கல்வியை, அறிவை, ஞானத்தை கொடுக்கின்ற அத்துணை பேரும் நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது போன்றதுதான் இந்த ஒரு பள்ளியும் கூட. அருமை பெற்றோர்களே, மாணவர்களே, படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு யாரும் கேட்கறதில்ல. புள்ள என்ன படிக்கிறான், எந்த பள்ளிக்கூடத்தில், எந்த கல்லூரியில், எப்படி படிக்கிறான் என்பது தானே ஒழிய வேறல்ல. பாக்கி கேள்வி எல்லாம் அடுத்தது தான். ஏன் பணத்தை விட கல்வி பெருசா? வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். அதனால பணத்தை விட கல்வி பெருசுறான். நீங்க இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிற எல்லோரையும் பாருங்களேன். 2 இன்ஸ்டிடியூஷனுடைய தலைவர்கள், உங்களுடைய முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், பெண்கள் எல்லாரும் மேடைக்கு இருக்காங்களே. இப்போ நான் பேசி முடிச்சோன்னா ஒரு 15-20 பேருக்கு பிரைஸ் கொடுக்குறேன், அவங்களெல்லாம் மேடை கூடும். இவ்வளோ பேர் படிக்கிற, ஒரு 600-700 பேர் படிக்கிற இந்த பள்ளியில் ஒரு 10-20 பேர் மட்டும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். இந்த மேடையில் இவர்கள் அமர்ந்திருக்கிறார்களே, நான் உட்பட எல்லாரும் மேடைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? எத்தனை பேர் இதை யோசிப்பீங்க? கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறீங்க. எல்லாரும் கோடீஸ்வரர்கள் என்றதுனால அல்ல, பின் என்ன? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோம். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் எல்லாத்த விட முக்கியம் அறிவிடா. அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவாரு,
அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண்னர். ஒரு மன்னனே படையெடுத்துட்டு வந்தா கூட உன்ட்ட இருக்கிற சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு போயிடலாம், உன்ட்ட இருக்க அறிவை எவனாலையும் அபகரிக்க முடியாது. அருமை பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு நீ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும், நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. கல்வியினுடைய பொருள் கடலளவு பெரியது. அதை நீங்கள் உணர்ந்தால்தான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். ஏன் அவ்வாறு சொல்லுகின்றேன் என்றால், நம்ம சொல்றதை என்ன சொல்றோம்? படிச்சா நீ நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், நல்ல காலத்தில் சேரணும், பிளேஸ்மெண்ட் ஆகணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும். அப்படின்னா இப்போ படித்தவங்க எல்லாரும் கோடீஸ்வரனால இருக்கணும் அப்படி அல்ல. கல்வி பணம் சம்பாதிப்பது என்பது கல்வியினுடைய ஒரு பகுதி. கல்வியினுடைய பொருள் கடலளவு பெரியது. உங்களுக்கு தெரியுமா, மாசிடோனியா பட்டணத்திலே மன்னன் அலெக்சாண்டர் இராணுவ உடையோடு நின்று கொண்டிருக்கின்றான். கதையில்ல, சரித்திர பதிவு. மக்கள் காலையிலே கூட்டம் கூட்டமாக போகிறார்கள், எல்லோரையும் பார்க்கிறான். உடனே தளபதி அனுப்பிச்சு, எங்கடா போறான்? உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர், நான் என்னுடைய நாட்டில் என் அரண்மனையில் நிற்கிறேன், எல்லா பேரும் என்ன பார்க்காம எங்கேயோ போறானே, எங்கன்னு கேட்கிறான். உடனே அவன் சொல்றான், அங்க டயோஜனிஸ்னு ஒருத்தர் இருக்காரு, காலையில நேரத்தில், அப்பெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல, மின்சார பல்பு கண்டுபிடிக்கல, சூரிய வெளிச்சத்தில் காலையில் 6 மணிக்கு சம்மணம் இட்டு தரையிலே உட்கார்ந்து புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை படித்து படித்து மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். டயோஜனிஸ்னு ஒரு பெரிய ஞானி இருக்காரு, அவரை பார்க்க போறாங்கன்னு சொல்றோம். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், போய் அவனை அழைச்சிட்டோம். அப்படி தளபதி குதிரை எடுத்துட்டு போறான். குதிரை எடுத்துட்டு போனோன்னா நூற்றுக்கணக்கான பேர் அமர்ந்திருக்கிறார்கள். தரையில சம்மணம் இட்டு சூரிய வெளிச்சத்தில் புத்தகத்தை திறந்து வச்சு படிச்சு பயங்கர தத்துவங்களை சொல்லிக்கிட்டு இருக்கான். அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் மாதிரி. உடனே தளபதி போய், வா அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். ஏன்னு கேட்குறான். இல்லை, மன்னன் உன்னை பார்க்கணுன்னாரு அப்படிங்கிறான். நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லலையே, மன்னன் என்னை பார்க்கணுன்னா அவனை அங்கே வர சொல்றாங்க. இவன் அதிர்ந்து போறான். போய் கூப்பிட்டா இவன் தள்ளத்தை தப்பிக்குமே, சரி வேற வழி போறான். போய் உங்களை வர சொல்றான் அப்படின்னா, என்னை வர சொன்னானா என்று ஆச்சரியப்பட்ட அலெக்சாண்டர், அவன் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன், குதிரை எடுத்துட்டு அவனே போறான். போய் குதிரையை நிறுத்துறான். புத்தகங்களில் இருந்து கண்ணை அகற்றாத டயோஜனிஸ்